பிஜேபியோட இதுதான் சார். மேற்கு வங்கத்தில ஆனாலும், கேரளானாலும் அதிகமா தமிழ்நாட்டுல நிறைய தொந்தரவு தான் சார். முதலமைச்சரா இருக்கிறவர் ஒன்றிய அரசுக்கு அடிபணியாத, அவர் எடுத்துன்னு வந்திருக்கிற பல்வேறு மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை, கல்விக்கு பணம் ஒதுக்காத்து, தொகுதி சீரமைப்பு, இந்தியாவுல எந்த கட்சியும் கேட்கல. இங்க விகிதாச்சாரம் குறைஞ்சிடும், நம்ம 40 தொகுதியில குறைஞ்சிடும்னு ஒரு முதலமைச்சர் முன்கூட்டி அதெல்லாம் எடுத்து அனைக்கட்சி தலைவரையும் கூட்டத்தை கூட்டி, அதுக்கு சிறப்பா ஒன்றிய அரசுக்கு அவர் ஒரு சவாலா இதை உருவாக்கி காட்டுகிறார். இதெல்லாம் அவங்களுக்கு காரணமா இருக்குது. ஒன்றிய அரசுக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதன்மையா இருக்குது எல்லாத்துக்கும். இதை நம்ம எப்படின்னா முடுக்கணும், இந்த வளர்ச்சி பெறக்கூடாது. தமிழ்நாடு மக்களுக்கு பேரளவு தான் மோடி இங்க தமிழை பத்தி பேசிட்டு போறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யறது இல்ல. அவர் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குற நிதியை கூட செம்மொழிக்கு ஒதுக்குறது இல்ல. அதனால முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஓரவஞ்சனை செய்கிற மோடி அரசு, இந்த ஒன்றிய அரசு கவர்னருக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு தான் எங்களுடைய பொதுமக்களாக எங்களுடைய கருத்து. கவர்னர் ரவி இருக்காரு இல்லையா, அவரு ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப துரோகம் பண்றாரு. அவர் உண்மையிலே துரோகம் பண்றாரு. ஏன்னா மோடி வச்சுக்கின்னு அவரு ரொம்ப இது பண்றாரு. வேற ஒண்ணு தமிழ்நாட்டு கவர்னர் என்ன பண்ணும், நல்லது கெட்டது பார்க்கணும். பார்க்காம அவரு சொல்றதுக்கு அவர் செயல் தான் நடக்கிறாரு. இவங்க தமிழ்நாட்டு இதுல எதுவும் செயல்படுறது இல்லை. அவரு அதான் சார் உண்மை. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் சுப்ரீம் இதோட 2 வாட்டி ரெண்டாவது வாட்டி 3வது வாட்டி தண்டிச்சிட்டாங்க. அப்ப கூட ஒரு கவர்னர் அவருக்கு வரைக்கலன்னா அவர் படிச்சிருந்து வரைக்கும் என்ன அர்த்தம் தெரியல. அவ்வளவு சொல்ல மாநில அரசு உரிமை எக்காரணத்துக்கும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அவர் இந்த மாதிரி இன்னைக்கும் இதுக்கு கவர்னர் கொடுத்து அது கொடுத்து இது பண்ணலன்னா கண்டிப்பா ஒரு பதவி அவர் ராஜினாமா பண்ணிட்டு போதான் பெஸ்ட்.